சொல்லாமா வேணாமான்னு தெரியல. என்னோட கடைசி படமா. ഹലോ ഗായ്സ്, വെൽക്കം ബാക്ക് ടു അവർ യൂട്യൂബ് ചാനൽ. അപ്പോൾ എല്ലാവർക്കും നമ്മുടെ ഒരു പുതിയ വീഡിയോയിലോട്ട് സ്വാഗതം. അപ്പോൾ ഇന്നത്തെ വീഡിയോ നമ്മുടെ ഇളയ ദളപതി വിജയ് അഭിനയം നിർത്തി രാഷ്ട്രത്തിലേക്ക് വരുന്നു എന്നുള്ള വാർത്തയാണ് ഇപ്പോൾ നമുക്ക് വൈറലായിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. എത്രത്തോളം സത്യം ഉണ്ടെന്നൊക്കെ വിജയ് തന്നെ പറയുന്നുണ്ട്. അപ്പോൾ ആ വീഡിയോ ഞാൻ ഇതിനകത്ത് ഉൾപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. അപ്പം നിങ്ങൾക്ക് യൂസ്ഫുൾ ആയിട്ട് തോന്നിയിട്ടുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാൻ മറക്കരുത്. ലൈക്ക് ചെയ്യാൻ ഷെയറും ചെയ്ത് ചാനലിന് സപ്പോർട്ട് ചെയ്യണേ. അപ്പോൾ നമുക്ക് വീഡിയോയിലോട്ട് പോകാം. சொல்லாமா வேணாமான்னு தெரியல. என்னோட கடைசி படமான சினிமா விட்டு ஏன் போறீங்க? டே ஒன்ல இருந்து என் கூடவே நின்னது என்னோட ரசிகர்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு 30-33 வருஷத்துக்கு மேல என் கூடவே நின்றுக்கிறாங்க. அதனாலதான் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, அடுத்த 30-33 வருஷத்துக்கு அவங்களோட நான் நிக்கிறேன். நாளைக்கு அவங்களுக்கும் ஒண்ணுனா அவங்க வீட்டுல போய் நிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன். இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது. நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவான். என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை. எனக்கு எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்லை. விஜய் அண்ணா, விஜய் தம்பி, விஜய் தம்பி, நம்ம விஜய்ன்னு என்னடா இந்த விஜய் தனியாளா இருப்பான்னு பார்த்தா எப்ப பாரு மக்கள் கடலாவே இருக்கிறானேன்ட்டு இந்த எதிரிகளுக்கு எல்லாம் தெரிஞ்சவன நம்மளை பத்தி கண்ணாபின்னான்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது நான் மரியாதையா பேசினா கூட அதை தவறா எடுத்திருக்கிறாங்கன்னா பாத்துக்கங்களேன்.